ஸோ சிம்ம ராசிக்கு ஆடி மாதத்தில் என்ன சூப்பர் டூப்பர் விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா அவங்களுடைய சேவிங்ஸ் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில பேருக்கு வந்து சேவிங்ஸே பண்ண முடியலைங்க, எங்கெங்க அது எனக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வியில் இருந்தாங்கன்னா இந்த மாதம் அவங்க இந்த பர்சனோட பேசினாலே நான் வந்து ட்ரைன் ஆகிடுறேன், இந்த பர்சனோட பேசினாலே என் மைண்டு வந்து ஸ்டக் ஆகுது அப்படின்னு யாருக்கிட்டலாம் அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான மனிதர்கள்கிட்ட வந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசி பண்ணக்கூடாத விஷயம்னா என்ன மேம்? ஸோ இந்த மாதம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது யார்கிட்ட சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுமோ அதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். சீக்ரெட்ஸை வந்து ரிவீல் பண்ண கூடாது. சிம்மராசி, இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து ஆடி மாதத்துல என்ன மாதிரியான ஒரு சூப்பர் டூப்பர் விஷயம் நடக்க போகுது மேம்? ஸோ சிம்ம ராசிக்கு ஆடி மாதத்தில் என்ன சூப்பர் டூப்பர் விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா அவங்களுடைய சேவிங்ஸ் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, வெளியே கடன் கேட்டிருக்கேன், அந்த கடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. பட் சில வருடங்களாக இவங்க பண்ண சேவிங்ஸ் அது வந்து கை கொடுக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு மன நிறைவை வந்து கொடுக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து சேவிங்ஸே பண்ண முடியலைங்க, எங்கெங்க அது எனக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வியில் இருந்தாங்கன்னா இந்த மாதம் அவங்க ஏதாவது ஒரு சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறது, ஏதோ ஒரு வகையான சேவிங்ஸை மேற்கொள்ள போகிறாங்க. பட்ஜெட்டை கரெக்டாக போட்டு அதிலிருந்து என்ன சேவ் பண்ணலாம் அப்படின்றத எடுத்து வைக்க போகிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சூப்பர் டூப்பராக நடக்கும். ஓகே, சூப்பர். ஏன்னா வந்து சேவ் மணி சேவ் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஃப்யூச்சரில் சேவிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் இக்கட்டான சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். சூப்பரான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க. ஸோ சிம்மராசி என்பவர்கள் இந்த மாதம் முழுவதுமே எந்த நபர்கள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஸோ சிம்ம ராசி எந்த நபர்கள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் இப்போ பார்த்தாலும் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்களோ, மனசை உடைக்கிற மாதிரி பேசுகிறாங்களோ, சின்னதாக ஒன்று சொன்னால் கூட தப்பாக எடுத்துக்கிறாங்களோ, தப்பான ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா யாருக்கிட்டே இவங்க வந்து பேசினா அவங்க எனர்ஜி ட்ரைன் ஆகுதோ, இந்த பர்சன்கிட்ட பேசினாலே நான் வந்து ட்ரைன் ஆகிடுறேன், இந்த பர்சன்கிட்ட பேசினாலே என் மைண்டு வந்து ஸ்டக் ஆகுது, ஒரு மாதிரி நெகட்டிவான எனர்ஜி வருது அப்படின்னு யாருக்கிட்டலாம் அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான மனிதர்கள்கிட்ட வந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதத்துல எந்த விஷயம் பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம்? ஸோ சிம்ம ராசி இந்த மாதம் எந்த விஷயம் பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும் அவங்க. ஸோ எதுவுமே வெளிப்படைத்தன்மையோடு அணுகணும். இறுக்கமாக வச்சுக்காம மனசில் படுறதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண பார்க்கணும். சந்தோஷமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். முடிஞ்சால் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கிறது தப்பு இல்லை. அது மாதிரி ஜோவியலாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தால் இந்த மாதம் அவங்களுக்கு நிறைய நல்ல விதமான நன்மைகள்லாம் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். சந்தோஷமாக இருக்கணும், எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும். ஆமாம், கரெக்ட். நிறைய பேர் வந்து தான் குழந்தை மாதிரி இருக்கிறதே மறந்துடுவாங்க. ஸோ ஏதோ ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. மேபி அது சிம்மத்துக்கான குணமாக என்னன்னு கூட தெரியாது இல்லையா? ஸோ இந்த மாதம் முழுவதுமே சிம்மராசி பண்ணக்கூடாத விஷயம்னா என்ன மேம்? ஸோ இந்த மாதம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது யார்கிட்ட சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுமோ அதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். சீக்ரெட்ஸை வந்து ரிவீல் பண்ண கூடாது. அதற்கான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ட்ரிகர்லாம் நடக்கும். யாராவது மேனிப்புலேட் பண்ணுவாங்க அவங்க சீக்ரெட்ஸை வந்து ஒப்பிக்கணும் அப்படின்னு. பட் இவங்க அந்த சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. அதை ரிவீல் பண்ணாத வகையில் அவங்க வந்து மெடிடேட் பண்ணிக்கிறது, அவங்களோட இன்ட்யூஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணணும் ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து இந்த மாதம் யார்கிட்ட எந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான ப்ராசஸும் பண்ணலாம். அட் த சேம் டைம் ரொம்ப நாளாக இவங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும்னு நினைப்பாங்க. பட் எந்த டைம் கரெக்டாக இருக்கும்னா இந்த மாதம் கரெக்டாக இருக்கும். மற்றவங்களுக்கு சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ சிம்மராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ எடுக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் எடுத்துக்கலாம்? ஸோ சிம்மராசி இவங்க என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ஆடி மாதத்தில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது
ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். இவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணா சந்தோஷமோ அது தாராளமா எல்லாமே பண்ணலாம். சாங்ஸ் கேட்க பிடிக்கும். நான் சொல்றது நல்ல விதமான சந்தோஷங்கள். உடனே ஓகே எனக்கு வந்து ஏதாவது ஆல்கஹால் எடுக்கிறதா ரொம்ப சந்தோஷம், பார்ட்டி பண்ணுறதா சந்தோஷம், அப்படி போயிடக்கூடாது. நல்ல விதமான சந்தோஷம். எனக்கு கோவில் போனால் சந்தோஷமா இருக்கும், எனக்கு டூர் போனால் சந்தோஷமா இருக்கும், சாங்ஸ் கேட்க சந்தோஷமா இருக்கும், பிடிச்ச சாப்பாடு சாப்பிட சந்தோஷமா இருக்கும். அப்படி என்னெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அது இன்ஸ்டண்ட்டாக பர்மனெண்ட்டாக அதற்கான விஷயங்கள் எல்லாமே மேற்கொள்ளலாம். இதை மேற்கொள்றது மட்டும்தான் அவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக ஒர்க் அவுட் ஆகும் ஃப்யூச்சர் வரைக்குமே கூட. ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா தன்னோட சந்தோஷம் எதுன்றதையும் மறந்துடுறாங்க இல்லையா? சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன மேம்? ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆடி மாதம் ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் நியூ ஸ்டார்ட் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே பார்த்தோம், சேவிங்ஸ்லாம் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு புதிய தொடக்கத்தை இந்த மாதம் அவங்க அடியெடுத்து வைக்கணும். அவங்கள மட்டுமே நம்பி, வேற யாரும் நம்ப தேவையில்லை, அவங்கள மட்டுமே நம்பி அவங்களுடைய ஓன் ரிஸ்க்ல ஏதாவது ஒரு புதிய தொடக்கத்தை மேற்கொள்றாங்க, ஏதாவது ஒரு ரிஸ்க் மேற்கொள்றாங்கன்னா கூட கண்டிப்பா அந்த ரிஸ்க்ல பிஹைண்டா யூனிவர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஆனா இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான், அந்த ஜீரோல இருந்து ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. வாவ், சூப்பர் மேம். ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும், அதை அவங்க லைஃபுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. ஸோ சிம்மராசி நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், நீங்கள் என்ன பண்ணால் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.